இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஸ்டைல் பாண்டி, அமிதாப் மாமா, லசித் மலிங்கா இந்த வரிசையில் இணைந்திருக்கிறது அதிமுகவினர் தயார் செய்திருக்கும் இந்த விக். சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் அமைச்சர் பொன்முடி சைவம் வைணவம் குறித்தும் பெண்கள் குறித்தும் பேசிய கருத்துகள் சர்ச்சைக்குள்ளான நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்க அவரே நினைத்து கூட பார்க்காத சம்பவமாக அவரது கட்சி பொறுப்பு பறிபோனது. உயிரோடு இருக்கும்போது ஒரு கரண்டி நெய்க்கு வழி இல்ல, ஓமத்துக்கு 9 கரண்டி நெய் என்பது போல பதவி பறிபோன பிறகு மன்னிப்பு மன்னிப்பு என கேட்டு வருந்திய அமைச்சர் பொன்முடிக்கு அத்தோடு பிரச்சனை முடியவில்லை. கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கினால் போதுமா? ஒரு மாநிலத்தின் அமைச்சர் இப்படி பொறுப்பற்று பேசலாமா என பல்வேறு புகார்களாலும் வழக்குகளாலும் போராட்டங்களாலும் பொன்முடியை அதிமுகவினர் திண்டாட வைத்துள்ளனர். ஒரு புறம் பாஜகவினர் பொன்முடிக்கு எதிராக புகார் அளிக்க உள்ளோம் என கூறி வரும் நிலையில், மற்றொரு புறம் அதிமுகவினர் களத்தில் இறங்கி ஆங்காங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் விழுப்புரம் திண்டிவனத்தில் அதிமுக மகளிர் அணி நடத்திய போராட்டம் பொன்முடியையே வியப்பில் ஆழ்த்தியிருக்கலாம். இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு என்று பொன்முடியின் மைண்ட் வாய்ஸுக்கு தோணும்படியாக பொன்முடியை கண்டித்து போராட்டம் நடத்த போகிறோம் என பொன்னிற விக்குகளை அணிந்து கொண்டு கிளம்பினர் பெண்கள். திண்டிவனம் காந்தி சிலை அருகே நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்க பெண்களும் இளைஞர்களும் கோல்டன் விக்குகளை அணிந்து கொண்டு திரண்டு பேரணியாக வந்தனர். இது என்ன தங்க நிறத்திலான விக் என்று கேட்டீர்களா? பொன்முடி என்பதை விமர்சிக்கும் விதமாக சிம்பாலிக்காக கோல்டன் விக் வைத்து போராடி உள்ளனர் அதிமுகவினர். இந்த போராட்டம் வினோதமாக இருந்தாலும் விக்கு வைத்துக் கொண்டு போராடுவதும் பெயருடன் ஒப்பிட்டு அதை உருவ கேலி செய்வது சற்றே ஓவர்தான் என்று பலரும் கூறியுள்ளனர். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.